பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் காஞ்சதும் 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து ஒரு துண்டு கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வதங்கினதும் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட அதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். 3 பச்சை மிளகாய் 2 உடைச்சி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு லைட்டாக வதக்கி விடணும். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 நூக்கல், ஓவர் நைட் ஊற வச்சுருக்க 100 கிராம் அளவு கொண்டக்கடலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பீட்ரூட் குருமாவுக்கு வெள்ளை நிற காய்களை பயன்படுத்திக்கலாம். பீட்ரூட் நிறத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூணு விசில் வந்ததும் திறந்து பார்க்கணும். இப்போ காய் நல்லா வெந்திருக்கும். இதுக்கு இடையில் ஒரு சின்ன முடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் பெரிய சோம்பு எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் ஆவி போனதும் திறந்துட்டு கிண்டி பார்க்கணும். கிண்டி பார்க்குறப்போ காய் நல்லா வெந்திருக்கும். வேகலைன்னா இன்னொரு விசில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு கடாய் வச்சு அந்த கடாய்க்கு மாற்றிக்கலாம். இன்னொரு கடாய்க்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற சோம்பு, தேங்காய் விழுதை நம்ம பீட்ரூட் குருமா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கொதித்தா போதும். மிக்ஸி, குக்கர் 2ஐயும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சேர்த்துக்கலாம்.